Hi, hello, வணக்கம் சினிகான நேயர்களே. வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 105 and 106க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்களோட ஏவி போட்டுட்டு பிக் பாஸ் வந்து அவங்களோட விமர்சனம் சொன்னாங்க. நிறைய பேர் பிரேக் டவுன் ஆனாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அந்த ஏவி அதான் சொன்னேன், இவங்க விளையாண்ட கேம் எல்லாம் தாண்டி அந்த ஏவி எடிட் பண்ணாப்புல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஏவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அரோராக்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. அரோராக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதான் சொன்னேன், எல்லாரையுமே எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டே வந்து ஏவி டே தான், மற்றபடி வேற எதுவும் பெருசா அதுல நடந்துச்சு. இவங்க அழுததெல்லாம் சேர்த்து ஒரு ஏவி பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒண்ணு இருக்குல்ல. பிக் பாஸ் ஒண்ணு சொல்லிருப்பாரு, நீங்க உடைந்த தருணம் கடைசி வீடியோ. ஏன்னா ஒரு மொமெண்ட் இருக்கு, நீங்க சந்தோஷமா விளையாண்ட ஒரு மொமெண்ட் இருக்கு, நீங்க கோவப்பட்ட மொமெண்ட் ஒண்ணு இருக்கு, நீங்க தனியா உடைஞ்ச தருணம்னு ஒண்ணு இருக்குல்ல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி உடைகிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை ஏவியா போடும்போது அது சபரிக்கு பண்ணும்போதெல்லாம் சபரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல உடைஞ்சாரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த அரோராக்கு வந்து முக்கால்வாசி இந்த துஷார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஏவி ரெடி ஆயிருந்தது. ஸோ அதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணதான் வச்சுக்கோங்க. என்ன உடைக்கிறதுக்கு இது ஒன்று தான் இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அவங்க ஜாலியாக தான் இருந்தானே அவங்க ஸ்டேஜ்லேயுமே நேற்று சொன்னாங்க. ஸோ அந்த ஏவி செக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து முந்தைய நாளுடைய விஷயம். ஓவராலாக பார்த்தா அது அவ்வளோதான். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, திவ்யா லாஸ்ட் 2 days ரொம்ப உடஞ்சிட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை, ரீசன் என்ன அப்படின்னா, நான் தான் சொன்னேன், திவ்யா வந்து அந்த கப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அதுலேருந்தே அவங்க ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. ஓகேவா, பிரேக் டவுன் ஆகி அவங்க ஒரு எமௌண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய ஃபஸ்ட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒன்று சொன்னாங்க, ஆதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னென்னா நீ ரொம்ப நேரம் பேசுகிறேன்லாம் எஞ்சி போயிடுவாங்க, ஆனால் நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் நான் அவங்க கூட இருப்பேன். ஸோ அப்படிங்கிறது ஆமாம், அதெல்லாம் அவங்க உடஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக சேர்ந்து எல்லாரும் எல்லாருக்கும் அன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாதீங்க பிக் பாஸ், ஒரு லைவாக சொல்லுங்கள் பிக் பாஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது சரி அவங்க பிரேக் டவுன் ஆகிறதுக்காக அதை தாண்டி ஒரு நம்ம லாஜிக்காக ஒன்று யோசிப்போம். அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ சண்டைகள் இருந்தாலும் சச்சரவு இருந்தாலும் அந்த வீட்டில் 100 நாள் நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு 10 நாள் இருந்தாலே அந்த இடத்துலேருந்து வெளில போகும்போது என்னடா இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். ஸோ அதுதான் ஓவரால் எல்லாரையுமே பிரேக் டவுன் பண்ணதுக்கான ஒரு விஷயம். நம்ம நேத்தி விஷயத்துக்கு வந்துடலாம். ஏன்னா இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. கிராண்ட் ஃபினாலே. ஆனா அது கிராண்ட் ஃபினாலே மேலாம் இல்லை, ஒரு 3 எபிசோடு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் என்ன ரீசன் அப்படின்னா, லாஜிக்கலா ஒன்று யோசிப்போம். இப்ப வினோத் உள்ள இருந்தாரு அப்படின்னா யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறதுக்கான ஒருவேளை வினோத்துக்கு வருமா இல்ல வேற யாருக்காவது வருமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கே இருக்கும். இந்த 4 பேர் இருக்கும்போதுன்னா ஓகே ஃபைன், 4 பேர்ல யாரை வேணா கொடுத்துங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க, ஒருத்தவங்க ரன்னர் அப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விக்கல்ஸை ரன்னர் அப்பா நிறைய பேர் யோசிச்சாங்க. அண்ட் லாஜிக்கலி அரோரா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு, ஏன்னா யோசிச்சு பார்த்தா தெரியும். இந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓட்டிங்குமே வந்து அரோராக்கு மட்டும்தான் போகுது, வேற யாருக்குமே போகல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த எவிக்ஷன் வந்து க்யூரியஸாக பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா, என்னன்னா ஒரு பொட்டி, அதாவது கிஃப்ட் பாக்ஸ் மாரி வச்சுட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸாக எடுத்து பார்த்துட்டு அதில் யாருடைய பேர் இருக்கோ அவங்க எவிக்ட் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. அரோராக்கெல்லாம் ஷாக்கு, என்னடா என்ன வெளில அனுப்பிட்டீங்களாடா, நான் டாப் 3 வரைக்கும் வருவேன் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்குமே ஷாக்கு தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு விக்கல்ஸ் தான் 4th எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசினாங்க அந்த ஒரு விஷயம். பிகாஸ் அவருக்கு டிராஃபி மேல பற்று இல்ல. டிராஃபி கிட்ட பேசும்போதும் திவ்யா டிராஃபி இன்ட்ரோ பண்ணும்போது ஓ இதுதான் டிராஃபியாடா அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ லாஜிக்கலா ஒன்று யோசிப்போம். இப்போ 3 பேர் நின்னாங்கல்ல, அதாவது அரோரா வெளில வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் எந்திரிச்சு அவங்களோட விஷயங்களை பேசும்போது கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் யார் இங்கே பேசும்போது அரோரா கொண்டு லைட்டாக 4 பேர் உள்ள இருந்தாங்க. 4 பேர் பேசும்போது ஃபர்ஸ்ட் விக்ரம் பேசும்போது இந்த கைத்தட்டு வரல, சபரி பேசும்போது பெருசாக இது வரல, அரோராக்கு லைட்டாக வந்துச்சு. திவ்யாவுக்கு பேசவே இல்லை, அவ்வளோ கிளாப்ஸ். அதுலயே ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அண்ணன் வேற சொல்லியிருந்தாரு, உன் ஃப்ரெண்டு வந்து 200% சொல்ல சொன்னா உனக்கு புரியும்னா. ஸோ லாஜிக்கலா திவ்யா தான் வின்னர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே ஒன்று தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னடா சரி ரைட்டு இவங்க தான் வின்னர் போல, சரி உர்றா அப்படி சபரி ஒன்று கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஹோப்ல இருந்தாரு போல. அதனாலதான் விக்கல்ஸ் வந்து சரி அரோரா எவிக்ட் ஆகும்போதும் அரோராக்கு வந்து கொஞ்சம் ஷாக் இருந்துச்சு. ஏன்னா இந்த என்னடா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லையா, கடைசி வரைக்கும் கொண்டு வந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விக்கல்ஸ் வந்து கப்பை பார்த்தோன்னே ஓ இதுதான் டிராஃபியா
அப்படின்னாரு. ஆனா திவ்யா வந்து எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஆனாங்க. ஆமா, ஆஹா ஓஹோ நான் டிராஃபி வாங்கினதே இல்ல அப்படின்னு. விக்கல்ஸ் என்ன பேசுன, நீ என்கிட்ட வந்தா சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம், நான் என் வேலையை பார்த்துட்டு அதுதான் சொல்றேன். சோ விக்கல்ஸ் வந்து 4th போவாங்கன்னு பார்த்தா அரோரா. பட் அரோராவோட எவிக்ஷன் வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தது. பிக் பாஸே வந்து வெளிய போகும்போது காலுக்கு வைங்கடா ஜூம். அது என்னன்னா ஆக்சுவலா அந்த எடிட்லயே செமையா வச்சிருந்தாங்க. ஏய் காலுக்கு வைடா ஜூம் டிக்கெட் ஃபினாலேக்கு அந்த எடிட்டே செமையா இருந்துச்சு. அதான் சொன்னா அரோராவோட எடிட் வந்து செமையா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அரோரா ஃபர்ஸ்டே சொல்றாங்க, பிக் பாஸ் இந்த வீட்டுல நேரம் முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க பிக் பாஸ், வேற ஏதாவது சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னா வெளி உலகத்தில் உங்கள் பயணம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. வெளில வந்து அதான் சொன்னாங்க அவங்க, இதுமாரி நான் டாப் 3 வருவான்னு பார்த்தா என்ன முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, என்னன்னா அந்த உள்ள இருந்த டிராஃபியை வெளில வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அப்ப வந்து கேமராமேன் ஒண்ணு பண்ணாப்ல, நோட் பண்ணீங்களா? டிராஃபிக்கு ஆங்கிள் அப்படியே கானா வினோத்துக்கு ஆங்கிள். டேய் என்ன ராசா இது, நீ இருந்திருந்தா கொஞ்சம் லாஜிக்கலி அதுதான் கியூரியஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வினோத் இருந்திருந்தா ஒரு கியூரியஸ் இருந்திருக்கும். இவருக்கு போயிடுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் இருந்திருக்கும். மத்தபடி பட் இந்த சீசன்ல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எஸ்பெஷலி சீசனே விமர்சனம் தான் முடிச்சு வைக்க சந்தோஷம். ரெட் கார்டு கொடுத்ததுக்கான பலன் என்ன? இருங்க அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசிடுவோம். திவாகரை ஏன் பர்ஃபார்ம் பண்ண வச்சீங்க? அதெல்லாம் நான் தவிர்த்து தானே போயிட்டு இருக்கேன். அதை ஏன் இந்த இது எடிட்ல போயிடும், இந்த சீசன்ல இது எடிட்ல போயிடும், இந்த பேர்லாம் வரவே கூடாது, எல்லாம் எடிட்ல போயிடும். ஓகே, இன்னொரு விஷயம் நான் இருங்க, இந்த ரெட் கார்டு உள்ள வருவோம். ரெட் கார்டு கொடுத்தப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஏய் அட்ரா நவுத்ரா, ஜஸ்டிஸ் ஃபார்ரான்னாங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தவத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்க. ரெண்டே நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, பாரு கிட்ட இருந்து கண்டென்ட்ட கறந்துட்டு பாரு விட்டுட்டாங்க அப்படின்லாமும் 2 டேஸ்ல நிறைய பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த கமருதீன் மேட்டருக்கு வருவோம். கமருதீன் வந்தப்ப விஜய் சேதுபதி, நான் தான் உனக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கே வருத்தம் தான், நான் ஃபர்ஸ்டே சொன்ன உங்ககிட்ட பிரச்சனை எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கல அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டபிள் தான் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. சாண்ட்ராக்கெல்லாம் சாக்கு, என்னடா கைத்துட்டுறீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா, நான் யாரு, நான் இங்க என்ன ஜோக்கரா க்ளோனா நானு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த சூழலே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க, இவங்க வெளில போன வைக்க நல்லது, என்ன ஷோ இது, அச்சா புச்சான்னாங்க. இந்த சீசன்ல ரெட் கார்டு கொடுத்ததும் ஒண்ணுதான், கொடுக்காததும் ஒண்ணுதான். திவாகருக்கு கொடுத்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க போல. கட் பண்ணிடலாம், அவன் அந்த பேரே வரக்கூடாதுன்னு இருக்கு அந்த எபிசோட்ல ஃபுல்லா. நடிப்பு அவனே வரக்கூடாது, அவன் தேவையில்லைன்னு நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் எவ்வளவு வொர்த்லெஸ்ஸா இருந்தது. ஆனா அவன ஏங்க உள்ளவங்க எல்லாம் எவிட் ஆயிட்டு வெளில வந்தாங்கல்ல, திரும்பி வந்தாங்கல்ல, பழைய மேல யாராவது திவ்யா கிட்ட பேசினாங்களா? டேய் மண்டல அடிச்சு போடுவாங்க. திவ்யா தான் ரொம்ப பாவங்க. திவ்யா டார்ச்சர் பண்ணாங்க. வெளிய போனப்போ கூட திவ்யா சொன்னாங்க, எல்லாரும் ஹக் பண்றாங்க, இவரை பண்ணலனா தப்பா இருக்கும்னு நான் பண்ணேன் அப்படின்னு ஒண்ணு கொட்டி ஒரு டைட்டா பண்ணாரு பாரு அப்படின்னாங்க. அது வந்து அபியூஸ், அது அபியூஸ். அது சி நான் மறுபடியும் சொல்றேன், மியூச்சுவல் ஹக் வார்ம் ஹக்னு ஒண்ணு இருக்கு. இவன் பண்றது அபியூஸ். பிரவீன் இடையில ஒண்ணு பண்ணாரு. என்னன்னா பிரவீன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அறிவு சம்திங் ஏதோ சொல்லிட்டாங்க, இந்த பிரவீனே உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அடிச்சு திவ்யா அங்கேருந்து வந்து என்ன மைக்க போட்டு பேசினீங்க, என்ன எவனுமே மரியாதை இல்லை. லாஜிக்கலி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இங்கே பெரிய இங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லாமல் இருக்கும், அவ்வளோதான் ஓடிப்பிடு. ஸோ அவனால அவனை பத்தி பேச வேணாங்க, அவனை பத்தி பேச வேணாங்க. 10 படத்துலயும் வாட்டர் மெலன் சாப்பிட்றமே சைன் பண்ணிருப்பாரு. அவனே இங்க பெரிய தயா எனக்கு காலம்படி டென்ஷன் பண்ணாங்க. நான் வந்து இந்த முடிய போதுங்கிற ஒரு ஜாலியில பேசிட்டு இருக்கேன் நானு. நீ வந்து திவாகர் பேரை இழுத்து என்ன ஏன் நீ ப்ரெஷர் ஏற்றி விடுறேன்னு எனக்கு தெரியல. இந்த ரெட் கார்டு விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ அந்த விஷயம் முடிஞ்ச அப்புறம் இன்னொருத்தவங்களையும் கூட்டம், அதான் பார்வதியும் கூட்டம். அவங்க ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த பிஸி ஸ்கெடியூல்லாம் கிடையாது, அடுத்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்களா. அது ஆக்சுவலா முன்னாடி என்ன ரூமர் பண்ணிருந்ததுன்னா, கமருதீன் கூப்பிட்டாங்க ஃபினாலேக்கு, அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு மேபி அதுவா இருக்கும். பட் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பாருவுமே வந்துட்டாங்க. என்னன்னா ஆகா நம்மளுடைய பதிவை இங்க வச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுன்னு சொல்லி அதெல்லாம் விடுமா. இல்ல சார், அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் நான் பண்ண, அது எப்படி போயிடும்னு யோசிச்சேன். ஆனா என்ன மக்கள் வந்து சொல்லிட்டு கூடாது, எனக்கு புரியவே இல்ல. இந்த ஃபினாலேல நிறைய அந்த கார் இன்சிடென்ட் பத்தி தான் எல்லாரும் பேசின மாதிரி இருந்தது. ஆஃப் கோர்ஸ் அதுதான் லாஸ்ட் இன்சிடென்ட், கடைசியா வேற என்ன இருந்துச்சு? கரெக்ட், திருப்பி அத பத்தி தான் பேசுனாங்க. அது மட்டும் தானே இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? பார்வதி கண்ணை உடைச்சது இருந்துச்சு, வேற
என்ன தயா ஏதாவது தேடி பார்க்கணும் தயா. அதுதான் சொல்றேன், இந்த ஃபினாலே வந்து ஃபினாலேவா யாரும் பார்க்கல. ஜஸ்ட் 3.5 மணி நேரம் ஒரு எபிசோடு பாக்குறோம்பா. பல பேருக்கு ஹப்பாடா முடியுது. இன்னொரு விஷயம் இருக்கு. ஆனா நிறைய பேர் இப்ப 1 மணி நேரம் பாக்குறவங்க வேற, இந்த 24 மணி நேரம் காலமே இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போடும். ஐயோ என்னடா இப்ப நாளைக்கு என்ன பாக்குறது ஏது பாக்குறது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அக்டோபர் மாசம் அடுத்து திருப்பி ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அடுத்த வருஷம் கிடையாது. இவரு விஜய் சேதுபதி வந்து அடுத்த வருஷம் சந்திக்கிறாரு. அடுத்த வருஷம் கிடையாது, அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த சீசனை. இந்த சீசன்ல நான் ஒரு விஷயம் கூட நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா மத்த சீசன்ல இருந்த மாதிரி சீக்ரெட் ரூம் இல்ல, அதை பத்தி எல்லாம் நம்ம வரேன் நானு. என்னன்னா கண்ணாடியை பார்த்து பேசுறது, அதான் ஒவ்வொருத்தவங்கள பார்த்து பேசிக்கிறது, அந்த ஒரு விஷயம் வச்சாங்க. அதுக்கு பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு, அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபியை பார்த்து பேசினது. 7 சபரி வர 7 கல் இருக்கு, என்னுடைய ராசி நம்பர் 7, நீ என்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிலாம் சொன்னாப்புல. ஃபைன், பிரச்சனை கிடையாது. இந்த 3 பேரும் முடிஞ்சிச்சு ரைட்டா, முடிஞ்சு வெளில வந்தாங்க. அதுல ஒரு எவிக்ஷன் வந்து எப்போதுமே நல்லபடியா நடக்கும். அதாவது இந்த 3வது எவிக்ஷன் இருக்குல்ல, கடைசி எவிக்ஷன், அது வந்து செகண்ட் ரன்னர் அப்கான எவிக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நேதூத்தர் வந்தாரு, வரைஞ்சாரு, தூக்கி ஜிகினாவை தூக்கி விட்டேஞ்சாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை விக்கலா இருக்குமா? ஆமா விக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் போனிச்சு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியஸ். 2 பேர் தான் நிப்பாங்க, 3 பேரா நிக்க வச்சு இல்ல 3 லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் எவிஷனை உள்ள வந்து பேசிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாப்ல. அதுக்கப்புறமா ஒரு ஏதாவது கேஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. கடைசியா ஒரு மொமெண்ட் வேணா ஓகேங்க, அந்த பிஜிஎம் போட்டாங்க வருஷம் அதை போட்டு விஜய் சேதுபதி ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க வைங்க, வேற ஏதாவது பேசுங்க அப்படி இப்படின்னா சொன்னாருன்னு வச்சுங்களேன். அடுத்து யாரு வின்னர் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள நம்ம வருவோம் யாரு வின்னருக்குள்ள. மத்த சீசன்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான டாஸ்க் எல்லாம் நடக்கும். இந்த சீசன்ல கடினமான டாஸ்க் ஏதாவது ஒண்ணு சொல்லு, நான் அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரேன். இல்ல ஒண்ணுமே இல்ல. வந்து டாட்டூ போட வச்சது, அந்த டாட்டூ யாருக்காக போட்டாங்கன்னா சென்ட்ராயனோ பாலாஜியோ சேவ் பண்றதுக்கு அவங்க அந்த டாட்டூ போட்டிருப்பாங்க. ஐஸ்வர்யாவை ஹேர் கட் பண்ணது, மும்தாஸ் வந்து சாணி இதுல இருக்கிற மாதிரி ஒரு, அது எவ்வளவு ஒரு அததான் சொல்றேன் நானு. இந்த சீசன்ல நம்மளுக்கு கியூரியஸும் லைக் என்னன்னா இந்த சீசன் ஒரு மாதிரி கச்சா தான் இருந்துச்சே தவிர கியூரியஸா என்டர்டைன்மெண்டா இல்லை. பட் ஒரு விஷயம், இப்ப திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திவ்யா பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அவங்க அந்த பிரச்சனையில இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பிடிக்காதவங்களா, திவ்யா கத்துறாங்கன்ற ஒரு பிம்பம் இருந்தது, அது எங்க உடஞ்சதுன்னு தெரியல. அதுதான் சொல்றேன். இப்ப கத்திக்கிட்டே இருக்கிறது வேற, ஓகேவா? சண்டை போடுறது எதுக்காக சண்டை போடுறதுன்னு ஒண்ணு. இப்ப நம்ம வரும்போது கத்துற மாதிரி தான் தெரியும், ஐயோ கத்திக்கிட்டே இருக்காங்கடான்னு தான் தெரியும். ஓவர்டேக் பண்றதுக்கு பார்வதி இருந்தாங்க, அவன் நவுத்தி வச்சிடலாம் சரியா. கத்திக்கிட்டே இருக்கும்போது என்னடா இவங்க கூட சண்டையா இருந்துச்சு, ஆனா இவங்களுக்கு சப்போர்ட்னாலுமே இவங்க வந்து சண்டை போடுறாங்களே, அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் திவ்யா வந்து நிக்கிறாங்க. அந்த இன்னொரு விஷயம் இருக்கு, திவ்யா வந்து யாரு உடஞ்சாலும் அங்க போயிட்டு அவங்களை ஆறுதல் பண்ற விதமா ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கறது இருக்குல்ல. சோ அது ஒரு நல்ல விஷயம் தானே வச்சுங்களேன். அண்ட் அவங்க ரொம்ப அழகா ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு கிடைக்காத அவார்ட் நானா இருந்ததுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. அது ஓட் போட்டு இந்த ஓட்டு இதுக்குள்ளெல்லாம் வர வேணாம். பட் இவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ள பார்த்தா இது அக்செப்டபிள் தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்க இவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், இவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கார் கொடுத்தாங்க, ஓகேவா, 50 லட்சம் பணம் கொடுத்தாங்க, டிராஃபி கொடுத்தாங்க. சபரிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரன்னருக்கு எதுவுமே கிடையாது, ஏங்க அப்படி பண்றீங்க, பாவங்க அந்த மனுஷன். ஆனா சபரிக்கு வந்து ஒரு நல்ல விதம் ஒண்ணு கிடைச்சது, என்னன்னா சபரி ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. திவ்யா வின்னர் வந்து லைட்டா அப்படியே பேக் வந்துட்டாரு, அவருக்கு பின்னாடி வந்துட்டாரு. அவர் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப உடஞ்சிட்டாரு, லாஜிக்கலி ரொம்ப உடஞ்சிட்டாரு. சபரி இந்த சீசன்லயே உடைச்சு விட்டுட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் ஷோ ஆரம்பிக்கும் போதே ஒன்னு சொன்ன தெரியுமா, சபரி ஃபினாலே வரைக்கும் போறதுக்கான கேப்பபிலிட்டி உள்ளவர் அப்படின்னு. ஸோ அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு மனுஷன் தான். இன்னொரு விஷயம் சொல்லிப்பாரு, நீங்க என்ன நான் நல்லவன் சொல்லும் போது எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சுல, அது எனக்கு போதும், அது சந்தோஷமான ஒரு சபரிய வந்து எல்லாரும் குட் புக்ஸ்லயும் இருக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க அம்மாவே சொன்னாங்க. சபரிய வந்து உடைச்சு விட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் சொல்றேன்னா சபரி இஸ் ஜென்யூன்லி நைஸ், ஓவர்லி கைண்ட் அப்படின்னா கூட இன்னைக்கான உலகம் எப்படி இருக்குன்னா, இவங்க ஏன் நம்ம கிட்ட இவ்வளவு நல்லா இருக்காங்க, வாட் இஸ் ஹி ட்ரைங் டு டு. இல்ல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, அதிகமா நல்லவனா இருக்கவன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஒருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறது. அதுக்கு ஒரு டிபேட்டே உள்ள ஒன்று வச்சாங்க. ஏன்னா முத்து அப்புறம் வந்து
இவரு மஞ்சரி, தீபக், ராஜு எல்லாம் வந்தாங்க. மாக்காப்பா தான் ஜட்ஜா வந்தாப்புல. நல்லவனா இருக்கணுமா நல்ல பிளேயரா இருக்கணுமா அப்படின்னாங்க. முத்துவோடைய விஷயத்துக்கு நான் வந்து அக்ரி பண்றேன். என்ன அப்படின்னா, நல்லவனா இருக்கிறவன் நல்ல பிளேயரா இருக்க மாட்டான்லாம் கிடையாது. அவன் நல்ல பிளேயரா இருப்பான். அவன் என்னன்னா கேம் விளையாடும் போது மற்றவங்களை எப்படி ஹர்ட் பண்ணாம நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் விளையாடுவான். ஸோ அதுதான் நல்லவனுக்கான அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். மற்றபடி அதில் யார் வின்னர்லாம் பெருசாக சொல்லலன்னு வச்சுங்க. மாக்காப்பா ஒரு டிசிஷன் மாரி சொல்லிட்டு போயிட்டாரு, ரைட்டுங்களா. அடுத்து பிரஜன் வந்து ஒரு கேள்வி கேட்டாப்ல விஜய் சேதுபதிட்ட. என்னன்னா, மச்சான் நம்ம வரும்போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கும், நீ இப்போ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன், பட் இருந்தாலும் என்ன அதே மாதிரியே நட தெரியாது எப்படிடா அப்படிங்கும்போது, அது ரொம்ப இயல்புடா, அது எதார்த்தம், ஸோ அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் விமர்சனத்துக்கு சொன்ன ஒரு விஷயம். விமர்சனம் பண்றது அவங்களுடைய வேலை பார்க்குறேன், இது என்னுடைய வேலை, ஸோ அதை எடுத்துட்டு நான் வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கானா வினோத் பாட்டு பாடினாப்புல, அமித்தும் அவங்க டாக்டரும் பாட்டு பாடினாங்க, FJ ஃபீட்பேக் பண்ணாப்ல. ஆமா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் வந்து இந்த விஷயம் சுபிக்ஷா வந்து அவங்களே சொன்னாங்க, நான் நிறைய பீட் பாக்ஸிங் பண்ணாம இருந்திருக்கலாம், இததானமா உனக்கு உள்ள வர எல்லாரும் சொன்னாங்க, அப்போ வராத அறிவு ஷோ பார்த்து வந்திருக்கான்னு தெரியல. எனக்கு இதுல இன்னொரு ஒரு விமர்சனம் என்ன மிக பெருசா இருக்கு அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ஃபுல் ஷோ பாப்பாரு, ஃபுல் லைவா பாப்பாருன்னா அந்த சேனல் ஹெட் மேனேஜர்லாம் வரும்போது இவரை தவிர யாராலையும் ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்றாங்க. அப்போ இவ்ளோ ஷோ நீங்க உண்மையிலுமே பாக்குறீங்க, ஏன்னா நமக்கு என்ன இருக்கும், அதுவே அவங்க சொன்னாங்களே என்னன்னா, நான் வந்து பார்க்காம இங்க கேள்வி கேட்க முடியாது, நான் என்னோட ஃப்ரீ டைம்ல அந்த 1 ஷோவை நான் பார்த்துருவேன், அந்த எபிசோட நான் பார்த்துருவேன், பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கேள்வி வந்து நான் கேட்க முடியும், அப்பதான் இன்டராக்டே பண்ண முடியும், இல்ல இன்டராக்ட் பண்ண முடியாது, எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலா அது பார்த்துருப்பாங்க தான். ஏன்னா எவ்வளவுதான் நீ வந்து ஃபீட் கொடுத்துட்டே இருப்ப, ஃபீட் கொடுத்தா ஒப்பிக்க தான் முடியும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராஸ் கொஸ்டின் பண்றதுக்கு அந்த 1 ஷோ பார்த்துருப்பாரு. பாப்பாரான்னு ஒரு கேள்வி இருந்தது, அது நமக்கு தெரியல. விஜய் சேதுபதி பாப்பன் தான் சொன்னாரு. சரி, எனக்கு இருக்கிற கேள்வி, பாப்பன் நீங்க சொன்னீங்கன்னா வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய பல விஷயங்களை ஏன் அட்ரஸ் பண்ணலன்றது தான் எனக்கு கேள்வியா வருது. அதுதான் முதல் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் நான். என்னன்னா, இங்க எது டிஆர்பியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு லாஜிக் ரொம்ப சிம்பிளா யோசிப்போம். இந்த ஷோ நகரணும், அதுக்கு டிஆர்பி ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை ஸ்பான்சர்ஸ் உள்ள இருக்காங்க, டிஆர்பி டவுன் ஆகும்போது ஸ்பான்சர்ஸ் வெளில போகிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களா வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ டிஆர்பியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வாரம் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஓகே ஒரு 10 இருக்குன்னு வச்சிங்களேன், அடுத்த வாரம் வந்து அந்த டிஆர்பி 20 மாறுது அப்படின்னா, இதுதான்டா கரெக்டான ஃபார்முலா, இதை பிடிச்சிட்டு போகலாம். திரும்பி அது வந்து 10க்கு மாறுதான், இது தொடவே தொடாதீங்கடா, இப்படி போகவே போக வேணாம், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு லாஜிக் தானே வச்சுங்க. எதை தொட்டா நம்மளுக்கு டிஆர்பி வருது, எதை வெடிக்க வச்சா டிஆர்பி வரும், அந்த இதெல்லாம் நம்ம கார் டாஸ்க்லேயே போகலாம், அதை அப்படியே நிப்பாட்டிக்கலாமே பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுல. ஸோ டிஆர்பி தான், எண்ட் ஆஃப் த டே டிஆர்பி தான் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கல. ஸோ இது மார்க்கெட்டிங் சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிஸ்னஸ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை விஜய் சேது சைடில் வைக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பெருசாக அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட வேலை என்னன்னு அவங்களுக்கு இப்போ நம்மளோட வேலை என்னன்னு நமக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. நான் சம்பளம் தரேன்ப்பா, இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் பார்த்துங்க, இதுக்குள்ளே தான் நீங்கள் பேச போகிறீங்க, இங்கேருந்து ஒரு மீம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச முடியாது. அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ மீம்ஸ் வந்துச்சு, நிறைய விஷயத்துக்கு மீம்ஸ் வந்துச்சு, திவாகருக்குலாம் அவ்வளோ வந்துச்சு. அதை அட்ரஸ் பெருசாக பண்ணியிருந்துக்கலாம், பண்ணல. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறேன்னா, இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாலே நல்ல டிஆர்பி தான். ஏன் அட்ரஸ் பண்ணலாம், அபியூஸ் பண்ண விஷயங்கள்லாம் எடுத்துருக்கலாம். எனக்கு இன்னொரு என்ன விமர்சனம்னா, ரெட் கார்டு கொடுத்த கண்டஸ்டன்ஸே நீங்க கூப்பிடும்போது ஏன் நந்தினி அவாய்ட் பண்ணீங்க? ஆமாயா, இது இல்லவே இல்ல இந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா, நந்தினி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தாங்க, ஓகேவா, அது மாதிரி நாங்க எதுக்குப்பா இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு திவாகர் பேசலையா? என்ன பேசினாங்க? இந்த மாதிரி விஜய் சேதுபதி பத்தி சொன்னது, அவரே சைக்கிள் கேப்ல கலாய்ச்சிட்டே இருப்பாரு, என்னப்பா இவரு என்ன பத்தி அப்புறம் போய் பேசிட போறாரு இன்டர்வியூலன்னு. திவாகர் பேசலையா? திவாகர் பேசல. நான் மறுபடியும் சொல்றேன், திவாகர் பேசும்போது எப்படி நம்ம பாப்போம் அப்படின்னா, இவனுக்கு வேற வேலை இவன் ஒரு லூஸ், ஓகேவா. இதுவே நந்தினி வந்து எப்படி வெளில போனாங்க, மென்டல் டார்ச்சரா இருந்து அவங்க வெளில போனாங்க, அவங்களாட்டி அங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஓகேங்களா. ஸோ அதனால அவங்க வெளில போனாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு என்னடா ரொம்ப சஃபகேட்டாக இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்கள பஸ்ட் அவுட் ஆகி தான் வெளில போனாங்கும்போது, சாண்ட்ராவும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெளில போகல. இவங்க வெளில போறேன்னு ரொம்ப அக்ரெசிவானாங்க. சாண்ட்ராவும் அப்படிதான் இருந்தாங்க. உள்ள வந்து பிக் பாஸ்ட்ட பேசிட்டு நார்மலானாங்க. அதுக்கப்புறம் அவர் நார்மலாக்கி விட்டார். நந்தினிக்கு நார்மலாக்க பிக் பாஸ் ட்ரை பண்ணார். நந்தினி இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம். பரணி வெளில போனார்ல,
அந்த லாஜிக் எடுத்து பார்ப்போம். பரணி வந்து அட போங்கயா அப்படின்னு தான் கிளம்பி போனாரு. நந்தினி வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் அக்ரெசிவ் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அது என்ன ஃபீல் ஆச்சுன்னா இட் வாஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் நாட் ஒன்லி நந்தினி பட் அதர் கண்டெஸ்டன்ட்ஸ். ஆஃப் கோர்ஸ் பட் அவங்க ஹீல் ஆகி இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டாங்கல்ல, கூப்பிட்டுருக்கலாம்ல. கொடுக்க முடியாது, ஐ மீன் கூப்பிட மாட்டாங்க. நீங்க சேனலையும் ஷோவையும் எந்த அளவுக்கு டவுன் பண்ணிட்டீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கமருதீன் பார்வதியும் வெளில போயிட்டு இதை வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுமே வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். பிரதீப் உள்ள வராதுக்கு ரீசன் என்ன, பிரதீப்புக்கு வந்து செம சப்போர்ட் இருந்துச்சு. அன்ஃபேர் பண்ணிட்டீங்கன்னு. அப்போ பிரதீப் உள்ள அழைச்சிருந்தா பிரச்சனையா இருக்கும். இங்க வந்து ஒரு டென்டேட்டிவா தான் இருந்துச்சு. லைக் இவங்க மேல தப்பும் இருக்கு, இவங்க மேல சரியும் இருக்கு, இவங்க தான் வந்து ஷோ கியூனு, இவங்க தான் ஷோ கிங்கு, அப்படி இப்படி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இவங்க தான் வந்து டாக்ஸிக்கு, இவங்க தான் ஷோவே கெடுத்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு. இது டென்டேட்டிவாக இருக்கும்போது சரி ஃபைன், இது பிரச்சனை கிடையாது, இவங்க எதுவும் பெருசாக வாயும் விடலை. ஸோ அப்படிங்க நாங்கள் நிறைய இடத்துல தொடர்பு கொண்டோம். கமருதீனை வந்து பேச வைக்கிறதுக்கும் லைக் அவங்க கூட பேசுறதுக்கும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம். பட் இட் நாட் பாசிபிள். அவங்க வந்து ஓகே 2 வீக்ஸ் விட்டுருங்க, 3 வீக்ஸ் முடிகிற வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா, அதாவது அது எப்போனா ஆஃப்டர் த டிசிஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணோம். லைக் அவங்களோட சீரியலில் டீம் ட்ரை பண்ணோம். சீரியல் டீமில் பேசும்போது அவங்களுமே இல்லை, எங்களுக்குமே கரெக்டான ஒரு தெளிவு இல்லை, என்னங்கிற ஒரு முடிவு எங்களுக்குமே தெரியாது, அது நிறைய வதந்தி தான் வருது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ அதனால தான் கமருதீன் வந்து எங்கேயுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவருக்கு ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. பட் பார்வதிக்குலாம் எதுவுமே நடக்கலை. அவங்க ஜஸ்ட் ஒரு இதுதான் போய் வெளில போனாங்க, அவ்வளோதான். திரும்பி உள்ள வந்தாங்க. சாண்ட்ரா வந்து கட்டி பிடிக்கும் போது பார்வதி ஒன்று சொன்னாங்க, இல்லை நான் வெளில வந்து யாராவது கட்டி பிடிப்பாங்களா நான் எதிர்பார்க்கல, நான் இந்த வீட்டை விட்டு அப்புறம் அந்த கல்லை விட்டுஞ்சது யாரு, அந்த கேள்வி இருக்குல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாண்ட்ரா கட்டி பிடிச்சாங்க, அன்னைக்கு விட்டது நான் அன்னைக்கு பிடிச்சிடுறேன், அன்னைக்கு நான் கூட இருந்திருக்கணும், ஏன்னா என் கூட நீ நின்ன, எல்லாருமே வெளில போகணும்னு சொல்லும்போது நீ தான் சாண்ட்ரான்னு நீங்கள் என் கூட நீ இருந்த அப்படின்னாங்க. அதே சமயம் பார்வதி சொன்னா நான் யாராவது வருவாங்க என்ன வந்து நார்மல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. எல்லாம் ஓகே. ரியாக்ஷன் கொடுத்தது என்ன, யாரும் வரலன்னு ஒரு அக்ரெசிவா போனது, கல்ல விட்டு அடிஞ்சது என்ன, அக்ரெசிவா போயிட்டு பிரச்சனை கிடையாது, கோவத்துல வெளில போயிட்டீங்கன்னு கல்ல எடுத்து அடிச்சிக்கல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அப்ப கடுப்புல தானே வெளில போயிருக்கீங்க. நீங்க பிக் பாஸ் மேல இருக்கக்கூடிய பாசத்திலையும் நேசத்திலையும் வெளில போயிருந்தா அந்த கல் ஏன் இங்க வந்து உள்ள போகுது, ஒருவேளை அது கல் இல்லாம நடந்து வரும்போது தடுக்கி விழுந்துருச்சோ. ஓவராலா திவ்யா ஜெயிச்சது ஒரு செலிப்ரேஷனா தான் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் தேர்ட் ஃபீமேல் அடுத்த தடவை கண்டிப்பா மேல் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மூணு பேர் ஜெயிச்சிட்டாங்களா, அப்படியே ட்ராக்கை மாத்திரா அப்படிங்கிறது மாத்திருப்பாங்க. ஸோ இந்த சீசன் இனிதே முடிந்தது. இந்த சீசன்ல எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா கானா வினோத் வெளில போகும்போது இருக்கக்கூடிய டிஸ்கஷன் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அவர் உள்ள இருந்திருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்கிற ஒரு கியூரியஸ் இருந்திருக்கும். அது இல்லாத ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. சாண்டியும் கடுப்பாயிட்டாரு, டேய் உனக்கு யாரா அந்த ஐடியா கொடுத்தது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே கப்பு கொடுத்தாரு விஜய் சேதுபதி. எல்லாருமே வின்னர் தான், சொந்த காசுல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கப்பு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே கப்பு எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் ஜாலியாக வச்சிங்க, இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஸோ அதுதான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நிறைய ஓப்பனாக சொல்ல போனால் பிக் பாஸ் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா பிக் பாஸோட நேம் வச்சு அவங்களுக்கான மார்க்கெட்டிங் மூலியமா படத்தை வெளியே கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதில் கரெக்டாக பிக் பண்ணுறவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. வந்துடுச்சுடான்னு சொல்லிட்டு பண்றவங்க நிறைய இடத்துல தேங்கி நிற்கிறத நம்மளாலே பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா அவங்களுடைய கெரியரை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆமா. அண்ட் வந்து வைல்ட் கார்ட்ஸா வந்த பெண்கள் ஜெயிக்கலான்றதுக்கு அர்ச்சனா அண்ட் திவ்யா மிகப்பெரிய உதாரணம். பட் அர்ச்சனா கூட அவங்க பிரதீப் பக்கம் அவங்க சோலோவா நின்னாங்க. பிரதீப் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஓட் போட்டாங்கன்ற மாதிரி இருக்கலாம். திவ்யா வந்து ஜெயிச்சது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது திவ்யா தான். ஆமா, அதே சமயம் திவ்யா வந்து இங்க பரவலா ஒரு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சாங்களே, அந்த விமர்சனத்தை உள்ள எடுத்துட்டு போனாங்க. இவன் தாயா தப்பு, இது தாயா தப்பு, இவங்கெல்லாம் எனக்கு தப்பு தாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. சோ அந்த ஒரு திவ்யானாலே தைரியம் அப்படின்ற ஒரு பேர் டேகோட அவங்க போனாங்க. அரோரானாலே பாசிட்டிவிட்டி, சச் a ஸ்வீட் ஹார்ட், அரோரா பெர்ஸ்பெக்டிவ் ஃபுல்லா மாறிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப தெளிவா ஆமா, அதை தாண்டி ரொம்ப தெளிவா அவங்க ஹேண்டில் பண்ற. ஓப்பனா சொல்றேன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் பிக் பாஸ் வீட்ல இருந்தாங்க. சோ அது சம மேட்டர். அது ஏன் கலைய கூப்பிட்டீங்க, திவாகரை கூப்பிட்டீங்க, அரோராவை கூப்பிட்டீங்க அப்படின்றதுல ஷைன் ஆனது என்னமோ அரோரா. அஃப்கோர்ஸ் அந்த ஏவி பார்க்கும்போதே ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு ஏவியா தான் இருந்துச்சு. வியனாவெல்லாம் பேச வச்சிருக்கோம்னா பாமான பிளேயர் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் நீங்க பாமா ஒண்ணுமே பண்ணலையே, அதுதான பிரச்சனை.
சரி விடுங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே பண்ணல. ஸோ அவ்வளோதான், இந்த சீசன்ல எக்ஸைட்மெண்ட் இல்லை. சீசன் எப்போ முடியும் எப்படி முடியுங்கிற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் நேத்தி கிடைச்சிருச்சு. அடுத்த சீசனில் யார் யார் வரா, அடுத்த சீசன் என்ன மாதிரியான தீமில் போக போகுது, அடுத்த சீசனில் என்ன மாதிரியான கேம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த சீசனில் பார்ப்போம். இவ்வளோ நாள் எங்களோட ரிவ்யூவை பொறுத்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷோவை நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யாவுடைய டைட்டில் வின்னிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யார் டைட்டில் வின்னர் ஆகலாம், அதாவது கானா வினோத்தை தவிர்த்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிக் பாஸ் இந்த பாஸ் ரிவ்யூ இன்னையோட முடியுது. நன்றி, வணக்கம்.